ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஸ்பேஸ் ப்ராபகேஷன் மாடலில் கிவன் டேட்டாஸை வச்சு எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ கொஷினை நம்ம நல்லா ரீட் பண்ணிக்கலாம். எ கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஹேஸ் த ஃபாலோயிங் பேராமீட்டர்ஸ். ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஃபாலோயிங் பேராமீட்டர்ஸ் எல்லாமே அது ஃபாலோ பண்ணுது. பிடி 5 வாட் கொடுத்துருக்காங்க. கெயின் ஆஃப் த டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனா இன் டெசிபல் 13 dB கொடுத்துருக்காங்க. ஜிஆர் கெயின் ஆஃப் த ரிசீவிங் ஆண்டனா இன் டிபி 17 dB கொடுத்துருக்காங்க. டி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எப்படி அந்த செப்பரேஷன் மாடல் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் டிரான்ஸ்மிஷனுக்கும் நமக்கு ரிசீவிங்க்கும் உள்ளது தான் பார்த்தீங்கன்னா 18 kb. ஓகேங்களா. எஃப்எஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி 3 GHz. பிளெயின் ஹெட்ஸ் இல்லை, GHz. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரிசீவிங் பவர். இதெல்லாமே கொடுத்துட்டு கெயின் பவர் எல்லாமே கொடுத்துட்டு நமக்கு என்ன ரிசீவிங் பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். பிடினா பவர் ஆஃப் த டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனா 5 வாட். சாரி, நான் 15 வாட்னு எழுதியிருக்கேன். 5 வாட் இது. ஜிடி 13 dB. ஜிஆர் கொடுத்துருக்க அப்படியே டீட்டெயில்ஸை எழுதிடுறீங்க. எழுதிட்டு என்ன பண்ணிங்கன்னா, டு ஃபைண்ட் த பிஆர் ஆஃப் டி, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பின்னாடி ஃபார்முலாவில் நமக்கு லேம்டா தேவைப்படும். அதனால் ஃபஸ்ட்டே லேம்டாவை கண்டுபிடிச்சி வச்சுப்போம். லேம்டா இஸ் ஈக்குவல் டு C / F. அப்போ சீனா என்ன? லைட், ஸ்பீட் ஆஃப் தி லைட்டு 3 × 10⁸ ms டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி என்ன 3 கொடுத்துருக்காங்க. இன்டூ ஜிகாஹெட்ஸில் கொடுத்துருக்கதால 10⁹ ஓகேங்களா. இதை ப்ராப்பராக நீங்கள் கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 0.1 ms வரும். ஸோ டு கேல்குலேட் த ரிசீவ்டு பவர் we have one formula PT into PR into GR lambda squared divided by 4 pi the whole square d squared into L and assume L is equal to 1. PT ஓட வேல்யூ என்ன 5, 15 போட்டிருக்கேன். 5 தான் இது. PR ஓட வேல்யூ 13, GR ஓட வேல்யூ 70, 0.1 ஸ்கொயரோட வேல்யூ லாம்டா ஸ்கொயரோட வேல்யூ 0.1 இங்கே தான் கண்டுபிடிச்சோம். ஸோ டிவைடட் பை 4 pi the whole square into d square 80 into 10 to d square என்ன 80 into 10⁻3 கிலோமீட்டர் மீட்டர் மாற்றினா 10⁻3 போடுவோம். இன்டூ அசியூம் எல்லோட வேல்யூ 1. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு ஃபைனலாக நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.